World peace, world peace, world peace. The entire world is one big family. You are my lovely family. Thanks for watching Peace Ravi TV. Namaste, Namaskar, Antaniki Namaskaram, Assalamu alaikum, Sasrikal, Bonjour, Buongiorno, ¿Cómo está? Ohayo gozaimasu, Shangwu Hao. And today, the history of Che Guevara, fourth part. இன்னைக்கு in Tamil. இன்னைக்கு Che Guevara அவருடைய ஹிஸ்டரி வரலாறு நான்காவது பாகத்துக்கு நம்ம போகிறோம். Che Guevara. ஓகே, போகலாமா? டைரெக்டாக நம்ம வந்து நான்காவது பாட்டுக்கு டைரெக்டாக போயிடுவோம். இப்போ புத்தகம் வாசிக்கலாமாங்க, வாய் விட்டு படிக்கணும் புத்தகத்தை. இன்னைக்கு இந்த தலைப்பு வந்து என்ன போட்டிருக்குன்னா, நான்காவது பாகத்துல கனவுகளை தேடி. கனவுகளை தேடி. செப்டம்பர் மாதம் மெக்சிகோ வந்து சேர்ந்தார் சே. கையில் காசில்லை, வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரியாது. நண்பர்கள் என்று சொல்லிக் கொள்ளும்படி யாரும் கிடையாது. சேவின் தந்தை சில முகவரிகளை கொடுத்து இருந்தார். முகம் தெரியாத அந்த நபர்களின் பெயர்களை சுமந்து கொண்டு அந்த புதிய நகரத்தில் உலாவினார் சே. அமெரிக்காவிடம் முழுமையாக தம்மை ஒப்படைத்திருந்தது மெக்சிகோ. எந்த பக்கம் திரும்பினாலும் அமெரிக்க நிறுவனங்கள் மெக்சிகர்களை சக்கையாக பிழிந்தெடுத்துக் கொண்டிருந்தன. எது வாங்கினாலும் அநியாய விலை. தந்தை கொடுத்தனுப்பிய கடிதத்துடன் யுலிசியஸ் பெட்டிட் டி முராட் என்பவரது வீட்டுக்குள் நுழைந்தார் சே. அவர் ஒரு திரைக்கதை ஆசிரியர். சேவை ஏற இறங்க பார்த்தார். என்ன தோன்றியதோ திடீரென்று இப்படி ஒரு கேள்வியை கேட்டார். உனக்கு புகைப்படம் எடுக்க தெரியுமா? தெரியும் என்றார் சே. விரைவில் மெக்சிகோ தெருக்களில் கேமராவோடு சுற்றத் தொடங்கினார். சுற்றுலா பயணிகளை விதவிதமாக படம் எடுத்தார். அவர்கள் அளிக்கும் பணத்தை பெற்றுக்கொண்டார். பிரிதோர் சந்தர்ப்பத்தில் ஒரு பொது மருத்துவமனையில் ஒவ்வாமை ஆய்வாளராக பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. பண பிரச்சனை தீர்ந்தது. தானே சமையல் செய்து சாப்பிட தொடங்கினார். மெக்சிகோ வந்தும் அவரை விடாமல் பற்றி கொண்டிருந்த ஒரு விஷயம் அலங்கோலமான உடைகள். சமைக்க கற்றுக்கொண்ட அவருக்கு துணி மட்டும் துவைக்க வரவில்லை. அதே கந்தல் கோலம்தான் இங்கும். ஒரு நாள் மருத்துவமனையில் எதிர்பாராத விதமாக நிக்கோலா பைஸை சந்தித்தார். மெக்சிகோவிலும் அவர் அகதியாகவே இருந்தார். இருவரும் ஆர்வத்துடன் பல விஷயங்களை விவாதிக்க தொடங்கினர். ஜூன் மாதம் சேவை சந்திக்க வந்தார் நிக்கோலாப்ஸ். எர்னஸ்டோ, ஒரு முக்கிய நபரிடம் உன்னை அழைத்து செல்ல போகிறேன். என்னுடன் வருகிறாயா? மறுப்பு எதுவும் சொல்லாமல் தயாராகிவிட்டார் சே. நிக்கோலோபஸ் சேவுக்கு அறிமுகப்படுத்திய நபர் ரால் காஸ்ட்ரோ. அப்போதுதான் அவர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார். கியூபா மாணவர் தலைவராக இருந்தார். ரால் காஸ்ட்ரோவுடன் ஆர்வத்துடன் பேசத் தொடங்கினார் சே. கியூபாவின் அரசியல் வரலாற்றை புரிந்து கொள்ள தொடங்கினார் சே. வாசிக்க வாசிக்க சேவின் ரத்தம் கொதித்தது. தொடக்கத்தில் ஸ்பெயின் ஆதிக்கத்தில் இருந்தது கியூபா. எல்லாம் கொலம்பஸின் கைங்கரியம்.
தப்பி தவறி கியூபாவில் காலடி எடுத்து வைத்த இவர் இப்படி ஒரு அற்புதமான தீவை நாமே மடக்கிக் கொள்ளலாமே என்று ஸ்பெயின் மகாராணிக்கு தந்தியடித்தார். கியூபாவை வளைத்து பிடிக்கும் முயற்சியில் இறங்கியது ஸ்பெயின். கியூபாவின் பூர்வீக பழங்குடியினர் வலுக்கட்டாயமாக அகற்றப்பட்டனர். பிரிய மறுத்தவர்கள் கொல்லப்பட்டனர். 1511 தொடங்கியது ஸ்பெயின் ஆதிக்கம். இருந்த அத்தனை நிலங்களையும் வளைத்து போட்டது ஸ்பெயின். நிலத்தை சீர் செய்ய லட்சக்கணக்கான ஆப்பிரிக்க அடிமைகளை பணியில் அமர்த்தியது. தங்கம், வெள்ளி, ஆபரண கற்கள் என்று கண்களில் பட்ட எதையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. வெகு சீக்கிரத்தில் ஸ்பெயினின் ஆதர்சன பூமியாக மாறிப்போனது கியூபா. கூடவே கொஞ்சம் பயமும் வந்தது. அந்நியர்கள் வேறு யாராவது உள்ளே நுழைந்து விட்டால், கியூபாவை நாம் அபகரித்ததை போல் வேறு யாராவது நம்மிடம் அபகரித்து விட்டால்? அப்படித்தான் நடந்தது. கியூபாவால் கவரப்பட்ட பிரிட்டன் 1762 ஸ்பெயின் மீது போர் தொடுத்தது. ஹவானாவை கைப்பற்றியது. ஆனால் பிரிட்டனால் கியூபாவை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. மீண்டும் ஸ்பெயினிடமே வந்து சேர்ந்தது கியூபா. இந்த முறை கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டது ஸ்பெயின். கியூபா மட்டும் போராது, முழு லத்தீன் அமெரிக்காவையும் சுருட்டி கொள்ள வேண்டும் என்று திட்டம் போட்டது. விரைவில் அர்ஜென்டினா, பெரு, பொலிவியா, கவுதமாலா என்று ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்து நாடுகளும் ஸ்பெயினின் காலனி உடைமைகளாக மாறிப்போயின. இப்படியே விட்டால் லத்தீன் அமெரிக்கா என்ற ஒரு பிரதேசமே பூமியில் இருக்காது என்று பயந்த கியூபர்கள் போராட்டம்தான் ஒரே வழி என்ற முடிவுக்கு வந்தனர். காலனி ஆதிக்கத்தை எதிர்க்க வேண்டும் என்ற உணர்வு ஆழமாக வேரூன்ற தொடங்கியதும் அப்போதுதான். ஆனால் அத்தனை போராட்டங்களையும் அடக்கி ஒடுக்கியது ஸ்பெயின். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை ஸ்பெயின் லத்தீன் அமெரிக்காவில் கொடிகட்டி பறந்தது. பிறகு சரிய தொடங்கியது. காலனிகளாக இருந்த நாடுகள் ஒவ்வொன்றாக கழண்டு போக தொடங்கின. ஸ்பெயினால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. பொருளாதாரம் சரிந்து கொண்டிருந்தது. கியூபாவில் எதிர்ப்புகள் அதிகரித்துக் கொண்டிருந்தன. எல்லாவற்றையும் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அமெரிக்கா விழித்துக் கொண்டது. ஸ்பெயின் தானே வீழ்த்துக் கொள்ள வேண்டும். அமெரிக்கா எங்கிருந்து வந்தது என்கிறீர்களா? இங்குதான் விஷயமே இருக்கிறது. ஸ்பெயினை போலவே அமெரிக்காவுக்கும் கியூபாவின் மீது ஒரு கண். ஸ்பெயின் விதித்திருந்த சட்டங்களை மீறி கியூபாவில் இருந்து சர்க்கரை மற்றும் பிற பொருள்களை கொள்முதல் செய்து கொண்டிருந்தது. பிறகு எதற்கும் இருக்கட்டும் என்று சில ஏக்கர்களை கியூபாவில் வாங்கி போட்டது. அமெரிக்கா ஒரு நாட்டுக்குள் நுழைந்தால் ஒட்டகம் கூடாரத்துக்குள் நுழைந்த கதை மாதிரி தான். முதலில் காது, பிறகு கால், பிறகு வால், கூடாரம் காலி. கியூபாவை கைப்பற்றிவிட்டால் ஒட்டுமொத்த லத்தீன் அமெரிக்காவையும் சுருட்டி சட்டை பைக்குள் போட்டுக் கொள்ளலாம் என்பது அமெரிக்காவின் கனவு. முதலில் ஸ்பெயினிடம் பேசி பார்த்தது. கியூபா வேண்டும், எவ்வளவு கேட்கிறீர்கள் என்றது. மன்னிக்கவும், கியூபாவை தருவதாக இல்லை என்றது ஸ்பெயின். அப்படியானால் சரி என்று வீட்டுக்கு போய்விடவில்லை அமெரிக்கா. சரியான தருணம் வரும் வரை காத்திருந்தது. அப்படி ஒரு தருணம் அமைந்த போது தயங்காமல் ஸ்பெயின் மீது போர் தொடுத்து கியூபாவை கைப்பற்றியது. கூடாரம் கைமாறியது. அடுத்த 4 ஆண்டுகளில் கியூபாவை சல்லடையாக சலித்து எடுத்து விட்டது அமெரிக்கா. கண்ணில் பட்ட நிலத்தை எல்லாம் சுருட்டி கொண்டது. அமெரிக்க நிறுவனங்களே சல்லிசாக ஏதாவது ஒரு விலையை நிர்ணயிக்கும். பிறகு அவர்களே அதை வாங்கிக் கொள்வார்கள். ஒரு ஏக்கர் நஞ்சை புஞ்சை $1 மட்டுமே.
கசக்குமா? அமெரிக்காவின் பின்புற தோட்டமாக மாறியது கியூபா. யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனியை பற்றி இங்கு சொல்லியாக வேண்டும். கியூபா தவிர பிரேசில், சிலி, அர்ஜென்டினா, கவுதமாலா என்று பல நாடுகள் இந்த கம்பெனியின் பிடியில் இருந்தன. சாதாரண வாழைப்பழ கம்பெனி அல்ல இது. போக்ரி தாதாவும் கூட பழங்களை பறித்து பொட்டியில் போட்டு ஏற்றுமதி செய்வது மட்டுமல்ல, இதன் வேலை இந்த கம்பெனி எந்த நாட்டில் கால் பதித்திருக்கிறதோ அந்த நாட்டை கலவரம் செய்வதுதான் இதன் விருப்பமான பொழுதுபோக்கு. கரும்பு, வாழைப்பழ வியாபாரம் எல்லாம் பெயரளவுக்கு தான். கியூபாவில் மட்டும் யுனைடெட் ஃப்ரூட் நிறுவனம் 2,40,000 ஏக்கர் நஞ்சை நிலப்பரப்பை கையகப்படுத்திக் கொண்டது. ஒரு ஏக்கருக்கு இவர்கள் கொடுத்த தொகை $3. அடுத்து கப்பல்கள் வாங்கியது, துறைமுகங்களை விரிவுபடுத்தியது, போதாத குறைக்கு பிரத்யேகமாக இராணுவத்தையும் உருவாக்கி கொண்டது. சுருக்கமாக சொன்னால் கியூபாவின் அரசாங்கமாகவே மாறி போனது. அப்படியானால் அரசாங்கம் வெறுமனே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. வாழைப்பழ கம்பெனியின் சுண்டு விரலை கூட அவர்களால் தொட முடியவில்லை. 1898 முதல் 1902 வரை அமெரிக்காவின் தனி பெரும் அட்டகாசம்தான். போதும் போதும் என்கிற அளவுக்கு அபகரித்த பிறகு யோசித்து கியூபாவை காலனி நாடாக வைத்துக் கொள்வதை விட ஒரு பொம்மை அரசாங்கத்தை ஏற்படுத்திவிட்டு திரைமறைவில் இருந்து வளங்களை உறிஞ்சலாம் என்று முடிவு செய்தது அமெரிக்கா. 1902 கியூபாவில் தேர்தல் நடந்தது. முதல் குடியரசுத் தலைவராக டுமாஸ் எஸ்ட்ராடா பாமா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவருக்கு ஓட்டு போட மறுத்தால் இராணுவம் வரும் என்று மிரட்டி ஓட்டு போட வைத்தனர். எஸ்ட்ராடா தொடங்கி 1940 குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாட்டிஸ்டா வரை இதுதான் நிலைமை. காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போராட்டத்தில் குதித்தவர்களில் முக்கியமானவர் ஹோசே மார்த்தி. தன் வாழ்நாள் முழுவதும் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்தார் அவர். முதலில் ஸ்பெயினை, பிறகு அமெரிக்காவை. கியூபாவை அடிமைப்படுத்தும் சக்திகளை மக்களுக்கு இனம் காட்டினார். தீவிரமாக பிரச்சாரம் செய்தார். துடிப்புள்ள ஆர்வலர்களை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு போர் பயிற்சி கொடுத்து ஸ்பெயினுக்கு எதிராக போராடினார். மே 1895 மார்த்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். மார்த்தியை தனது ஞான குருவாக ஏற்றுக்கொண்ட அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்காக போராட துணிந்தார் பிடல் காஸ்ட்ரோ. இவர் படித்தது என்னவோ சட்டம், ஆனால் சம்பாத்தியத்துக்காக வக்கீல் தொழில் நடத்துவதில் இவருக்கு துணிவும் விருப்பமும் இல்லை. அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்ட பாதை புரட்சி. மார்த்தியிடமிருந்து 2 முக்கிய விஷயங்களை கற்றுக்கொண்டார் காஸ்ட்ரோ. 1 மார்க்சிசம், 2 கொரில்லா போர் முறை. 2 அவரை ஒரு புரட்சியாளராக உருமாற்றின. இரண்டும் அவரை ஒரு புரட்சியாளராக உருமாற்றின. முன்னது சிந்தித்து வழிநடத்த, பின்னது எழுந்து நின்று போராட. அமெரிக்கா சொல்வதற்கெல்லாம் தலையை ஆட்டிக்கொண்டு கியூபாவை குட்டி சுவராக்கி கொண்டிருந்த பாட்டிஸ்டாவை தூக்கி எறிந்து விட்டுதான் ஓய்வேன் என்ற கனவுடன் களத்தில் குதித்தார் காஸ்ட்ரோ. காஸ்ட்ரோவின் முதல் குறி கியூபாவின் இராணுவ கிடங்கு மான்காடா சாண்டியாகோ நகரில் ஒரு ஒதுக்குப்புறமான பகுதியில் அமைந்திருந்தது. இந்த கிடங்கு மிகுந்த நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் இருந்தார் காஸ்ட்ரோ. மொத்தம் 3 குழுக்கள், 135 வீரர்கள், அனைவருக்கும் தகுந்த போர் பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தது. ஜூலை 26, 1953 அன்று முதல் தாக்குதலை நடத்த திட்டமிட்டார் காஸ்ட்ரோ. காரணம்,
மார்த்தி தனது முதல் சுதந்திர போரை தொடங்கியது அன்றுதான். தவிரவும் ஜூலை தொடங்கினாலே கொண்டாட்டங்களும் தொடங்கிவிடும். இயேசு உயிர்த்தெழுந்த தினத்தை பெரிய விழாவாக கியூபாவில் கொண்டாடுவார்கள். இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்தார் காஸ்ட்ரோ. இராணுவ வீரர்கள் முந்தைய தின கொண்டாட்டத்தில் களைத்து போய் உறங்கி கொண்டிருப்பார்கள் என்பது காஸ்ட்ரோவின் கணிப்பு. இந்த சமயம் பார்த்து முகாமை தாக்கி கைப்பற்றுவது திட்டம். யார் யார் என்னென்ன செய்ய வேண்டும் என்று முன்கூட்டியே தெளிவாக சொல்லியாகிவிட்டது. தாக்குதல் தொடங்கியது. தொடக்கத்தில் நன்றாகவே முன்னேறினார்கள். ஆனால் இறுதியில் தோல்வியையே சந்திக்க வேண்டியிருந்தது. இராணுவத்தினர் வைத்திருந்ததை போன்ற நவீன ரக ஆயுதங்கள் இவர்களிடம் இல்லை. தவிரவும் காஸ்ட்ரோ எதிர்பார்த்ததை போல் இராணுவத்தினர் மந்த நிலையில் இல்லை. மிக கடுமையாக எதிர்த்தனர். புரட்சி குழுவை சேர்ந்த பலர் கொல்லப்பட்டனர். பலர் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளானார்கள். பாடிஸ்டா அரசு காஸ்ட்ரோவை தூக்கி சிறையில் போட்ட அதே சமயம் கியூபா முழுவதும் அவரது புகழ் காட்டு தீயை போல் பரவியது. நமக்காகத்தான் இத்தகைய போராட்டங்களும் நமக்காகத்தான் இத்தனை புரட்சியாளர்கள் உயிரிழந்தனர் என்று மக்கள் புரிந்து கொண்டனர். காஸ்ட்ரோவை உடனடியாக விடுதலை செய் என்னும் முழக்கம் கியூபா முழுவதும் எதிரொலித்தது. இதற்கு மேல் பாடிஸ்டா அரசில் தாக்கு பிடிக்க முடியவில்லை. மே 15, 1955 இது கரெக்டா அந்த எழுத்து கிளியரா இல்லை, ஒரு நிமிஷம். 1955 மே 15 அன்று காஸ்ட்ரோ விடுதலை செய்யப்பட்டார். இதில் ஆச்சரியம் என்னவென்றால் பிடல் காஸ்ட்ரோ என்னும் சக்தி வாய்ந்த ஆளுமை உருவாகி இருப்பதை பாடிஸ்டா கண்டு கொள்ளவே இல்லை. மான்காடா இராணுவ கிடங்கு தாக்கப்பட்டதை ஏதோ தெருக்கலவரம் நடந்ததை போல எடுத்துக்கொண்டார். ஹவானா திரும்பிய கையோடு அடுத்த தாக்குதலுக்கு திட்டமிட தொடங்கிவிட்டார் காஸ்ட்ரோ. இந்த முறை கூடுதல் வலிமையுடன், கூடுதல் ஆயுதங்களுடன், கூடுதல் படைகளுடன் பாடிஸ்டாவை எதிர்கொள்ள விரும்பினார் காஸ்ட்ரோ. ஹவானாவில் தங்கியிருந்து இத்தனை பெரிய காரியத்தை ரகசியமாக நடத்த முடியாது என்று உணர்ந்த காஸ்ட்ரோ மெக்சிகோ செல்ல முடிவெடுத்தார். ஜூலை 8, 1955 அன்று மெக்சிகோ வந்து சேர்ந்தார் காஸ்ட்ரோ. ரால் காஸ்ட்ரோவை சந்தித்த ஒரு சில நாள்களிலேயே பிடல் காஸ்ட்ரோவை சந்திக்கும் வாய்ப்பும் சேவுக்கு கிடைத்தது. குலநடுங்க வைக்கும் ஒரு நாளில் இருவரும் பேசத் தொடங்கினார்கள். அவர்களது உரையாடல் உலக அரசியலை பற்றியே சுற்றி சுற்றி வந்தது. காஸ்ட்ரோவின் சிந்தனைகள் சேவை வெகுவாக கவர்ந்தன. இப்படி ஒரு துணிச்சலான புரட்சியாளரை இதுவரை சந்தித்ததே இல்லை என்று சேவுக்கு உடனடியாக புரிந்து போனது. தனது நம்பிக்கைகளை காஸ்ட்ரோ எடுத்து சொன்ன விதம் அவரை கவர்ந்தது. அமெரிக்காவை எதிர்க்க வேண்டும், லத்தீன் அமெரிக்கா சுபிட்சமுள்ள பிரதேசமாக மாற வேண்டும் என்றெல்லாம் பல கனவுகளை கண்டிருந்தாலும் இதுவரை எந்த ஒரு போராட்டத்திலும் நேரடியாக இறங்கியதில்லை. பிடல் ஒரு அசாதாரணமான நபராக சேவுக்கு காட்சியளித்தார். தன்னுடைய நம்பிக்கைகளை ஒன்றன் பின் ஒன்றாக கோர்வையுடன் காஸ்ட்ரோ விவரிக்கும் போது சே ஒரு வித லயிப்புடன் காஸ்ட்ரோவை உற்று பார்த்து கொண்டிருந்தார். பொழுது விடுதலும் சே ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். இனி எனது பயணம் பிடலுடன் தான். சேவின் மனதில் ஒரு தெளிவான திட்டம் உருவாகியிருந்தது. அடுத்து மேற்கொள்ளவிருக்கும் பயணம் இதுவரை செய்த பயணங்களை விட அர்த்தமுள்ளது என்பது அவருக்கு புரிந்து போனது. அதேபோல் முந்தைய பயணங்களை விட
அதிக ஆபத்து நிறைந்தது என்றும் அவருக்கு தெரிந்திருந்தது. கண்களை விரித்து கைகளை வேகமாக அசைத்தபடி பேசத் தொடங்கினார் காஸ்ட்ரோ. நிச்சயம் பாடிஸ்டாவின் அரசை வீழ்த்தப் போகிறோம். என்ன சொல்கிறாய்? சேகுவாரா புன்னகைத்தார். நிச்சயம். ஜூலை 26 இயக்கம். இதுதான் காஸ்ட்ரோ அமைத்த படையின் பெயர். இயக்கத்தின் முக்கிய நபர்களை சேவுக்கு அறிமுகப்படுத்தினார் காஸ்ட்ரோ. நகர்ப்புற தலைவர் பிராங்க் பைஸ், புரட்சிகர மாணவர் இயக்கத்தின் தலைவர் ஜோஸ் அன்டோனியோ எஷெஃப்ரியா, கம்யூனிஸ்ட் தலைவர் பிளேவியோ பிரேவோ, சாஸ்ரோ பெனா, பிளாஸ் ரோகா. கண்கள் முழுக்க கனவுகளுடன் அனைவரையும் பார்த்தார் சே. அப்படி பார்த்திருப்பார். காஸ்ட்ரோவின் ஒவ்வொரு அசைவையும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் சே. எத்தனை நம்பிக்கையுடனும் எல்லோரிடமும் பழகிறார். எத்தனை உற்சாகம், எத்தனை கடுமையான உழைப்பு, எத்தனை வசீகரமான தோற்றம். சேவுக்கு கனவு காண்பது பிடித்தமானது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கனவு காண்பார். மலை சிகரத்தில் ஏறுவது போல், இந்த உலகில் உள்ள அத்தனை நோய்களையும் அழித்து ஒழிப்பதை போல், அர்ஜென்டினா கௌதமாலா என்று லத்தீன் அமெரிக்காவில் உள்ள அனைத்து நாடுகளும் சுபீட்சமாக மாறுவதை போல், அமெரிக்கா என்னும் ஏகாதிபத்தியவாதி சுருண்டு விழுவதை போல் பல கனவுகளை கண்டிருக்கிறார். காஸ்ட்ரோவை பார்க்கும் போது அவரும் ஒரு கனவு காண்பவராகவே சேவுக்கு தோன்றினார். பாடிஸ்டாவை ஒழிப்பதை பற்றி பேசும் போதும் சரி, கியூபாவை எப்படி கைப்பற்றப் போகிறோம் என்பதை விவரிக்கும் போதும் சரி, அமெரிக்காவுக்கு அடிபணியாமல் பரிபூர்ண சுதந்திரத்துடன் கியூபா நிற்கப் போவதை கூறும் போதும் சரி, காஸ்ட்ரோவும் ஒரு கனவு காண்பவராகவே தோன்றினார். ஆனால் தனது கனவை நிறைவேற்றுவது எப்படி என்று காஸ்ட்ரோவுக்கு தெரிந்திருந்தது. கௌதமாலாவில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஹில்டா மெக்சிகோ வந்து சேர்வதற்கும் காஸ்ட்ரோவின் குழுவில் சேர சே தன்னை தயார் செய்து கொண்டிருந்ததற்கும் சரியாக இருந்தது. இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தது. ஆகஸ்ட் 18 மெக்சிகோவில் எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் அமைதியாக திருமணம் நடந்து முடிந்தது. ஒரு மாபெரும் புரட்சிக்கு தயாராகி கொண்டிருக்கும் போது தேவையில்லாமல் மக்களின் கவனத்தை கவர்வதில் சேவுக்கு உடன்பாடு இல்லை. இதே காரணத்துக்காகத்தான் காஸ்ட்ரோவும் அந்த திருமண விருந்தில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் அவருக்கு பதிலாக ரால் காஸ்ட்ரோவும் ஜீசஸ் முண்டானோவும் கலந்து கொண்டனர். காஸ்ட்ரோவின் திட்டம் இதுதான். ஆள்களை சேர்க்க வேண்டும், தீவிரமான ஆயுத பயிற்சி அளிக்க வேண்டும், போதுமான ஆயுதங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். மான்காடா தாக்குதல் தோல்விக்கு இந்த இரண்டுமே முக்கிய காரணங்கள் என்பது காஸ்ட்ரோவின் கருத்து. மான்காடா தாக்குதலில் ஈடுபட்ட புரட்சி வீரர்கள் எவருமே முறைப்படி இராணுவ பயிற்சி எடுத்துக் கொண்டவர்கள் அல்ல. காஸ்ட்ரோ அழைத்ததும் துடிப்புடன் துப்பாக்கியை தூக்கி கொண்டு புறப்பட்டவர்கள் தான். அதே போல் போதுமான ஆயுதங்களும் அவர்களுடன் அப்போது இல்லை. இராணுவ வீரர்களை தாக்கி கிடங்கிலுள்ள ஆயுதங்களை பறிமுதல் செய்வதுதான் திட்டம். ஆனால் இராணுவ வீரர்களின் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் தொடுக்கும் அளவுக்கு நவீன ரக ஆயுதங்கள் இவர்களிடம் இல்லை. இந்த இரண்டு தவறுகளையும் தவிர்த்து விட விரும்பினார் காஸ்ட்ரோ. மெக்சிகோ வந்து சேர்ந்தவுடன் இவர் செய்த முதல் வேலை ஆல்பர்டோ பேயோ என்பவரை சந்தித்ததுதான். இவர் ஒரு கொரில்லா பயிற்சியாளர். மிக பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் அவரை தன் குழுவுக்கு பயிற்சி அளிக்க ஒப்புக்கொள்ள வைத்தார். அடுத்து ஆயுதங்களை சேகரிக்க வேண்டும், ஆள்களை திரட்ட வேண்டும். அதற்கு பிறகு மெக்சிகோவிலிருந்து மொத்த படையும் தப்பிச் சென்று கியூபாவுக்குள் நுழைய வேண்டும். இதுதான் காஸ்ட்ரோவின் திட்டம்.
காஸ்ட்ரோவின் தோழர்கள் பலர் கியூபாவில் தங்கியிருந்தபடி திட்டத்துக்கு தேவையான நிதிகளை சேகரித்து அவ்வப்போது அனுப்பி வைத்துக் கொண்டிருந்தனர். கியூபாவில் இருந்து லத்தீன் அமெரிக்கா நாடுகளில் இருந்தும் பல தோழர்கள் மெக்சிகோவில் குவியத் தொடங்கினர். எண்ணிக்கையும் 40 தொட்டுவிட்டது. இவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் தங்கியிருந்தால் பிரச்சனை என்பதால் சிறு சிறு குழுக்களாக அவர்கள் பிரிக்கப்பட்டனர். ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு பொந்தில் தங்கிக் கொள்ளும். ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்ள மாட்டார்கள். ஒரு குழுவுக்கு சேதான் தலைவர். செலவு செய்வதில் காஸ்ட்ரோவை விட சிக்கனமான ஒருவரை பார்த்துவிட முடியாது. இருப்பதிலேயே குறைந்த வாடகைக்கு ஒரு சிறிய அறையை பிடித்துக் கொண்டார். பிற தோழர்களும் அப்படியே கிடைக்கும் நிதியிலிருந்து துப்பாக்கி ரவைகள் என்று பார்த்து பார்த்து வாங்கி சேகரிப்பார். ஒரு ரவை கூட வீணாகக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பார். காஸ்ட்ரோவின் ஏற்பாடுகள் அனைத்தும் சேவை மிகவும் கவர்ந்தன. மிகுந்த ஈடுபாடுடன் காஸ்ட்ரோவுடன் தன்னை பிணைத்துக் கொண்டார் சே. எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்தார். நாளை முதல் பயிற்சிகளை தொடங்கலாம் என்றார் காஸ்ட்ரோ. சரி, ஆனால் இத்தனை பேரையும் ஒன்று திரட்ட பயிற்சி அளிப்பது ஆபத்து இல்லையா என்றார் பேயோ. ஆபத்துதான். ஒன்று செய்யலாம். ஒவ்வொரு குழுவுக்கும் தனித்தனியே பயிற்சி கொடுங்கள். சேவுக்கு சாகசங்களில் பரம இஷ்டம். ஆனால் இதுவரை முறைப்படி ஆயுத பயிற்சி எடுத்துக்கொண்டதில்லை. அவர் விதவிதமான ஆயுதங்களை உபயோகப்படுத்தும் முறைகளை சொல்லித்தர போகிறார்கள் என்று ஆவலுடன் சென்ற சேவுக்கு ஏமாற்றம். ஆல்பர்டோ பேயோ சொல்லிக் கொடுத்தது என்ன தெரியுமா? எப்படி நடப்பது, எப்படி படகோட்டுவது, எப்படி உடற்பயிற்சி செய்வது போன்ற விஷயங்களைத்தான் சேவுக்கு சிரிப்பு வந்தது. எதற்காக இந்த பைத்தியக்காரத்தனமான பயிற்சிகள்? சிறிது சிறிதாக பயிற்சிகள் கடுமையடைந்தன. தொடர்ந்து 2 நாட்களுக்கு உணவு தண்ணீர் எதுவும் கிடையாது. பல மணி நேரங்கள் கடுமையாக உடற்பயிற்சி செய்ய வேண்டும். ஓய்வு என்பதே கிடையாது. அந்த மலையிலே ஏறு என்றால் ஏற வேண்டும். கால் வலிக்கிறது, சிறிது உட்காரலாமா என்று கேட்கக்கூடாது. மலையிலிருந்து கீழே இறங்கிய அடுத்த நொடி சுட்டெரிக்கும் வெயிலில் கிலோமீட்டர் கணக்கில் ஓட வேண்டும். மிகவும் கடினமான பயிற்சிகள். பிறரை விட சேவுக்கு இந்த பயிற்சிகள் அதிக சிரமத்தை அளித்தன. காரணம் அவருடைய ஆஸ்துமா. மலையேறிக் கொண்டிருக்கும் போதே திடீரென்று இருமல் வெடிக்கும். அவசரமாக கீழே இறங்கி விடுவார். கையோடு கொண்டு வந்திருக்கும் மருந்து பெட்டியை திறந்து ஊசியை எடுத்து போட்டுக் கொள்வார். அடுத்து துப்பாக்கி சுடும் பயிற்சி. இந்த இடத்தில் பேயோ ஒரு பிரச்சனையை முன்வைத்தார். பிடல் துப்பாக்கி சுடுவதற்கு பயிற்சி அளிக்க வேண்டும். ஆனால் மறைவான ஓரிடம் வேண்டும். புரிகிறது. நானும் அதைத்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். குழுக்களுக்கு தனித்தனியே பயிற்சி அளிப்பதும் சிரமமாகவே இருக்கிறது. கவலை வேண்டாம். ஒரு பெரிய பயிற்சி கூடத்தை அமைத்து விடலாம். மெக்சிகோ நகரத்துக்கு வெளியே அமைந்திருந்த சாண்டா ரோசா என்னும் பெரிய கால்நடை பண்ணை பயிற்சி முகாமாக மாறியது. ஊருக்கு ஒதுக்குப்புறமான பகுதி என்பதால் எந்த தொந்தரவும் இல்லை. பேயோவுக்கு அந்த இடம் பிடித்து போனது. துப்பாக்கி சுடும் பயிற்சியை தொடங்கினார். வெகு சீக்கிரத்திலேயே சேவுக்கு துப்பாக்கி பழகி போனது. சேவின் அபாரமான முன்னேற்றத்தை உடனடியாக கவனித்து விட்டார் பேயோ. காஸ்ட்ரோவிடம் பெருமையாக சொல்லிக் கொண்டார். இவன் உனக்கு மிகவும் தோதானவன். மிகச்சிறந்த ஒழுக்கம், தலைமை பண்புகள் எல்லாமே இவனிடம் உள்ளது. காஸ்ட்ரோ புன்னகைத்தார். மற்ற பயிற்சிகளில் எப்படி? எல்லாவற்றிலும் முதலாவதாக இருக்கிறான். நான் இதை எதிர்பார்த்தேன். பிடல் எனக்கு தெரிந்து என்னுடைய சிறந்த மாணவர்களில் ஒருவனாக சே குவாராவை என்னால் சொன்னா முடியும். தொலைவில் ஒரு சிறிய குன்றின் மீது கைகளை ஊன்றி வியர்வை ஒழுக ஏறிக்கொண்டிருந்தார் சே. அவரை வேடிக்கை பார்த்துக் கொண்டே மீண்டும் ஒரு முறை புன்னகைத்தார் காஸ்ட்ரோ. கியூபா விடுதலை அடைய போவது உறுதி.
ஜூன் 20, 1956 காஸ்ட்ரோவின் வீட்டில் அதிரடியாக புகுந்த மெக்சிகோ காவல்துறை அவரை கைது செய்தது. அவரை சிறைக்கு கொண்டு சென்ற போது அதிர்ந்து போனார் காஸ்ட்ரோ. வேறு சில தோழர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த கைதுக்கு பின்னால் இருந்தது பாடிஸ்டா அரசு. மெக்சிகோ காவல்துறையை தொடர்பு கொண்டு காஸ்ட்ரோவையும் அவரது இயக்கத்தினரையும் கைது செய்யும்படி இவர் கேட்டுக்கொண்டதால் வந்த வினை. கியூபாவுக்கு எதிராக கலகம் செய்ய காஸ்ட்ரோ தயாராகி வருவதாக பாடிஸ்டா அரசு குற்றம் சுமத்தியிருந்தது. காஸ்ட்ரோவை விசாரணை செய்ய அமர்த்தப்பட்ட அந்த அதிகாரியின் பெயர் பெர்னாண்டோ குடியரஸ் பாரியோஸ். காஸ்ட்ரோவின் வீட்டிலிருந்து சில வரைபடங்கள் கண்டெடுக்கப்பட்டன. சாண்டா ரோசா செல்வதற்கான வரைபடம், அங்கிருந்து வெளியேறி நெடுஞ்சாலை செல்வதற்கான வரைபடம் போன்றவை முக்கியமானவை. அவற்றை பார்த்தவுடனே குடியரஸ் பாரியோஸுக்கு தெரிந்துவிட்டது. பிடிப்பட்டது சாதாரண கிரிமினல் குற்றவாளி அல்ல, மாபெரும் கலகக்காரன். குடியரஸ் பாரியோஸ் உடனடியாக தனது உதவியாளர்களை அழைத்தார். இந்த வரைபடத்தில் இருக்கும் பகுதிக்கு உடனே செல்லுங்கள். அங்கு யார் யார் இருக்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் போன்ற அத்தனை விஷயங்களையும் எனக்கு உடனடியாக வந்து சேர வேண்டும். அடுத்த சில மணி நேரங்களுக்கு தவித்துக் கொண்டிருந்தார் காஸ்ட்ரோ. ஒட்டுமொத்த திட்டமும் பாழாகிவிடுமோ, பயிற்சி முகாமில் உள்ள ஆள்கள் அனைவரையும் பிடித்து விடுவார்களோ, பாடுபட்டு சேர்த்த அத்தனை ஆயுதங்களையும் பறிமுதல் செய்து விடுவார்களோ, பாடுபட்டு சேர்த்த அத்தனை ஆயுதங்களையும் பறிமுதல் செய்து விடுவார்களா? குடியரஸ் பாரியோஸ் அனுப்பிய உதவியாளர் அவசரமாக ஓடி வந்தார். சார், நீங்க நினைச்ச மாதிரி அது ஒரு பயிற்சி முகாம். நிறைய ஆயுதங்களும் இருக்கின்றன, நிறைய ஆள்கள் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்தால் கியூபர்களை போல் இருக்கிறது. காஸ்ட்ரோவிடம் திரும்பினார் குடியரஸ் பாரியோஸ். அவரை தனியாக அழைத்துச் சென்றார். இதோ பாருங்கள் காஸ்ட்ரோ, இனி எதையும் மறைக்க வேண்டாம், உங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்ளுங்கள். காஸ்ட்ரோ ஒப்புக்கொண்டார். குடியரசு பாரியோஸுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் காஸ்ட்ரோ? கியூபாவை கைப்பற்ற போகிறீர்களா? ஆமாம். என்னுடைய அறிவுரையை கேளுங்கள். எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். எல்லாரையும் சரணடைய சொல்லுங்கள். உங்கள் அனைவரையும் நான் காப்பாற்றுகிறேன். சரி. காஸ்ட்ரோவின் மனதில் வேறொரு திட்டம் தயாராகி கொண்டிருந்தது. தன்னை கைது செய்ய வந்த அதிகாரிகளை அதிர்ச்சியுடன் பார்த்தார் சே. அவருடன் இருந்த அத்தனை தோழர்களையும் கைது செய்தது காவல்துறை. குருவியை போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்த அத்தனை ஆயுதங்களையும் கைப்பற்றினர். மெக்சிகோ காவல்துறை தனது கைதிகளை உச்சகட்ட சித்திரவதைக்கு உள்ளாக்கியது. அவர் ஒரு ஆஸ்துமா நோயாளி என்று கூட யாரும் பொருட்படுத்தியதாக தெரியவில்லை. கட்டி இழுத்து வந்தார்கள். தொடர்ந்து 6 நாள்களுக்கு யாருக்கும் உணவு கிடையாது, தண்ணீர் கூட கிடையாது. விடியற்காலையில் அனைவரையும் இழுத்து வந்து வெளியில் நிற்க வைப்பார்கள். கைகளையும் கால்களையும் கட்டி விடுவார்கள். உடைகளை களைத்து விடுவார்கள். எலும்பு முறிந்து விடும் அளவுக்கு பனி பெய்து கொண்டிருக்கும். அப்படியே பிடித்து ஒரு பெரிய தொட்டிக்குள் அமர்த்துவார்கள். அந்த தொட்டி முழுவதும் குளிர்ந்த நீர் நிரப்பப்பட்டிருக்கும். மூச்சு முட்டும் வரைக்கும் உள்ளேயே கிடக்க வேண்டும். பிறகு தலைமுடியை பற்றி வெளியே இழுப்பார்கள். ஒரு சில வினாடிகள் கழித்து மீண்டும் தொட்டிக்குள் மூழ்கடிப்பார்கள். பிறகு வெளியே இழுத்து போட்டு அடி என்று அடிப்பார்கள். மயங்கி சுருண்டு போகும் வரை அடி உதை தொடரும். சேவுக்கு இதுதான் முதல் முறை அனுபவம். இப்படி ஒரு மூர்க்கத்தனமான கொடுமையை அவர் இதுவரை சந்தித்ததில்லை. அத்தனை வேதனைகளையும் வலியையும் தாண்டி அவரை வதைத்தது ஒரு கேள்வி. ஒருவன் தவறே செய்திருந்தாலும் இத்தனை கடுமையான தண்டனைகள் அளிக்கப்பட வேண்டுமா? சேவின் உடைமைகளை சோதனை போட்ட அதிகாரிகளுக்கு ரஷ்ய வெளியுறவுத்துறை அதிகாரி ஒருவரின் முகவரி அட்டை கிடைத்தது. அவ்வளவுதான். அதிகாரிகள் மேலும் மூர்க்கமானார்கள்.
சேவை மட்டும் தனியாக பிரித்தெடுத்து தீவிர விசாரணை என்னும் பெயரில் அவரை துளைத்து எடுக்க தொடங்கினார்கள். மரியாதையாக உண்மையை ஒப்புக்கொள். யார் நீ? நான் ஒரு அர்ஜென்டினன். எதற்காக மெக்சிகோ வந்தாய்? எங்களை உளவு பார்க்கத்தானே? கிடையாது, பொய். நீ மாஸ்கோவுக்காக உளவு வேலைகள் செய்கிறாய். நீ ஒரு ரஷ்ய உளவாளி. கிடையாது. அப்படியானால் குறைந்தது நீ ஒரு கம்யூனிஸ்ட் ஏஜென்டாகவாவது இருக்க வேண்டும். கம்யூனிசத்தில் எனக்கு நம்பிக்கை இருப்பது உண்மை. அப்படியானால் நீ ஒரு கலகக்காரன் தான். பாருங்கள், கம்யூனிசம் ஆபத்தான சித்தாந்தம் கிடையாது. உண்மையில் அதிகாரிகளுடன் வழக்கறிஞர்களுடனும் தீவிரமாக விவாதிக்க தொடங்கிவிட்டார் சே. நிச்சயமாக நான் ஒரு மார்க்சிய லெனினியவாதி தான். அதற்காக நான் பெருமைப்படுகிறேன். அப்படியானால் நீ சோவியத் ஆதரவாளனா? நிச்சயமாக நான் ஒரு கம்யூனிஸ்ட் ஆதரவாளர், சோவியத் ஆதரவாளர். நான் ஒரு புரட்சிக்காரன். விசாரித்துக் கொண்டிருந்த அந்த வழக்கறிஞருக்கு ஒன்றும் புரியவில்லை. மார்க்சியத்தை கடைபிடிப்பது ஒரு குற்றமா? தெரியவில்லை. அடுத்து அவரிடம் என்ன கேட்டது? அந்த அதிகாரியை தீர்க்கமாக பார்த்தபடி பேசிக் கொண்டிருந்தார் சே. உங்களுக்கு கம்யூனிசத்தை பற்றி எதுவும் தெரியவில்லை. தெரிந்திருந்தால் என்னை இப்படி தவறாக புரிந்து கொண்டிருக்க மாட்டீர்கள். மார்க்ஸ் ஒரு மாபெரும் மனிதர். மனிதர்களின் துயரங்களை போக்குவதற்கான தத்துவத்தை வழங்கியவர். என்னை போன்றவர்களை துன்புறுத்துவதை விட்டுவிட்டு நாங்கள் மார்க்ஸை ஏன் படிக்கிறோம் என்று யோசியுங்கள். நீங்களும் படியுங்கள். உங்களுக்கே உண்மை புரியும். திருத்தெருவென்று விழித்தார் அந்த அதிகாரி. நன்றாக இருக்கிறது உன் கதை. கொஞ்சம் விட்டால் என்னையும் கம்யூனிஸ்டாக மாற்றி விடுவாய் போல் இருக்கிறது. மற்றொரு அதிகாரி குறுக்கிட்டார். கம்யூனிஸ்ட் தான் என்று அவரே ஒப்புக்கொள்கிறார். அடுத்து என்ன செய்வதாக உற்சாகம்? அதுதான் எனக்கும் தெரியவில்லை. பிடல் ஒரு கம்யூனிஸ்ட். தனது படையுடன் மெக்சிகோ புகுந்துள்ளார். ஒருவருக்கும் பாஸ்போர்ட் கிடையாது. ஏதோ ஒரு மிகப்பெரிய சதி செயலை செய்து முடிக்க இவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பிடல் காஸ்ட்ரோ ஏற்கனவே கியூபாவில் தேடப்பட்டு வரும் குற்றவாளி என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மெக்சிகோவில் உள்ள பத்திரிகைகள் பிடல் காஸ்ட்ரோவை பற்றிய பல கற்பனை செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருந்தன. செய்தி உபயம் பாடிஸ்டா. சிறையிலிருந்து மீள்வதற்கு எத்தனை வழிகள் இருக்குமோ அத்தனையும் ஆராய்ந்து கொண்டிருந்தார் காஸ்ட்ரோ. காஸ்ட்ரோவுக்காகவும் அவருடைய தோழர்களுக்காகவும் வாதாட வழக்கறிஞர்கள் ஒப்புக்கொண்டனர். ஆனால் பாடிஸ்டா தொடர்ந்து மெக்சிகோவுக்கு நெருக்கடி கொடுத்துக் கொண்டிருந்தார். வழக்கறிஞர்கள் தொடர்ந்து மேல்முறையீடு செய்து கொண்டிருந்தனர். இறுதியில் 21 பேரை விடுதலை செய்ய நீதிமன்றம் ஒப்புக்கொண்டது. காஸ்ட்ரோ சே இந்த இருவரை பற்றியும் நீதிமன்றம் வாயை திறக்கவில்லை. காஸ்ட்ரோவுக்கு திடீரென்று ஒரு யோசனை உதித்தது. முன்னாள் குடியரசுத் தலைவர் லசாரோ கார்டஸை நாடினால் என்ன? கார்டினர் ஒரு அமெரிக்க எதிர்ப்பாளர், சுதந்திர போராட்ட வீரர். மெக்சிகோவில் அவருக்கு நல்ல செல்வாக்கு இருந்தது. நிச்சயம் அவரால் உதவி செய்ய முடியும். அவரால் மட்டும் தான் உதவி செய்ய முடியும். லசாரோ கார்டனஸை தொடர்பு கொண்டார் சே. லசாரோ கார்டனஸை தொடர்பு கொண்டார் சே. காஸ்ட்ரோவுக்கு உதவ அவர் ஒப்புக்கொண்டார். ஒரு சில நாள்களில் காஸ்ட்ரோவை விடுதலை செய்தது நீதிமன்றம். ஒரு வழியாக தோழர்கள் அத்தனை பேரும் வெளியில் வந்து விட்டார்கள், சேவை தவிர. சிறைக்கு சென்று சேவை சந்தித்தார் காஸ்ட்ரோ. பிடல், எனக்காக நீங்கள் உங்கள் திட்டத்தை மாற்றிக்கொள்ள வேண்டாம். பிற தோழர்களுடன் கிளம்புங்கள். முடியாது. நான் சட்டவிரோதமான முறையில் மெக்சிகோவில் தங்கிக் கொண்டிருக்கிறேன். என்னை நிச்சயம் இவர்கள் வெளியில் விட மாட்டார்கள். நீ இல்லாமல் பயணம் செய்ய முடியாது. இல்லை பிடல், புரட்சி என்னால் தடைப்படக்கூடாது. என்னை விட்டுவிடுங்கள். நான் எங்கே இருந்தாலும் போராடி கொண்டுதான் இருப்பேன். சேவின் கரங்களை பற்றி கொண்டார் காஸ்ட்ரோ. நான் உன்னை கைவிட மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன்.
இதை முடிச்சிடலாம். லசாரோ கார்டனஸ் சேவுக்காக மற்றொரு முறை மெக்சிகோ காவல்துறையினரிடம் பேசினார். நீண்ட காத்திருப்புக்கு பிறகு சே விடுதலை செய்யப்பட்டார். மீண்டும் நிதி சேர்க்க வேண்டும், மீண்டும் ஆயுதங்கள் சேர்க்க வேண்டும். சேர்த்தார்கள். இரவு பகல் பார்க்காமல் சுற்றினார்கள். ரகசியமாக ஆயுதங்கள் வாங்கினார்கள். கியூபாவில் உள்ள இயக்கத்தினர் மீண்டும் நிதி வேட்டையை ஆரம்பித்தார்கள். கியூபா முழுவதும் உண்டியலுடன் சுற்றினார்கள். நமக்காகத்தான் இத்தனை மெனக்கெடுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட கியூபர்கள் பலர் தம்மிடம் இருந்த அத்தனை பணத்தையும் அள்ளி கொடுத்தார்கள். நிறைய வைத்திருந்தவர்கள் நிறைய கொடுத்தார்கள். கொஞ்சமாக வைத்திருந்தவர்கள் அத்தனையும் கொடுத்தார்கள். அமெரிக்காவில் இருந்தும் மெக்சிகோவில் உள்ள கள்ளச்சந்தைகளில் இருந்தும் ஆயுதங்கள் வாங்கினார்கள். மிஷின் துப்பாக்கிகள், சப்மெஷின் துப்பாக்கிகள், சிறிய பீரங்கி என்று தேவைப்படும் அத்தனை வகை இராக்களையும் பொட்டலம் கட்டி கொடுத்தார்கள். வண்டி வண்டியாக துப்பாக்கி ரவைகள் கிடைத்தன. மெக்சிகன் துப்பாக்கி மட்டும் 55 கிடைத்தன. மெக்சிகன் துப்பாக்கி மட்டும் 55 கிடைத்தன. டெலஸ்கோப் துப்பாக்கிகள் 35, தாம்சன் சப்மெஷின் கன்கள், ஒரு படகு கிடைத்தது. பார்த்த உடனே அனைவருக்கும் அந்த படகை பிடித்து போனது. காஸ்ட்ரோ விலை பேசினார். $20,000 சல்லிக்காக குறைவாக கொடுத்தாலும் விற்க மாட்டேன் என்றான் படகின் உரிமையாளர். அவன் பெயர் எரிக்சன். அமெரிக்காவிலிருந்து வந்து குடியேறியவன். இது ஒரு உல்லாச படகு, உங்களுடைய நண்பனாக இருக்கும். இதில் எத்தனை பேர் பயணம் செய்யலாம் என்றார் காஸ்ட்ரோ. 25 பேர் போகலாம். அதற்கு மேல் ஏற்றிக்கொள்ளாதா? ஏற்றிக்கொள்ளலாம், ஆனால் உங்களுக்கு தான் சிரமம். சே அந்த படகை சுற்றி வந்தார். சிறியதாகவே இருந்தது. கொஞ்சம் நோஞ்சானாகவும் 40 பேரை ஏற்றிச் செல்லும் திறன் இருப்பதாக தெரியவில்லை. எப்போது வேண்டுமானாலும் கவிழ்ந்து விடுவேன், என்னை நம்பாதே என்று சொல்வதை போல் இருந்தது. அந்த படகுக்கு கிராண்ட்மா என்று பெயர் வைத்திருந்தார்கள். அந்த படகுக்கு கிராண்ட்மா என்று பெயர் வைத்திருந்தார்கள். இதுதான் நம்ம செகோவரா உடைய சரித்திரத்துல இன்னைக்கு பார்த்த இந்த 4வது பாகம். அடுத்த பாகத்துல மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது வேர்ல்டு பீஸ் மேக்கர் ரவி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ரவி டிவி. Now time for to say 3 times world peace. World peace, world peace, world peace. The entire world is one big family. Wish you all a great day.